ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வீட்டிலே ஒரே பேட்டர் வச்சு வேஃபிள் இல்லைனா பேன் கேக் உங்கள் குழந்தைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்படி பண்ணலான்னு காமிச்சிருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நட்ஸு, சீட்ஸு, வாழைப்பழம், முட்டை, ஸ்வீட் பொட்டேட்டோ இந்த மாதிரிலாம் அப்படியே கொடுக்கும் போது இப்போலாம் ரெஃப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி வேஃபிளாக பண்ணும் போது அவங்களுக்கு தெரியாமலே சாப்பிட்ருவாங்க. நட்ஸு, டேட்ஸு, சீட்ஸு இது மூணுத்தையுமே நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சிருங்க. கூடவே ஸ்வீட் பொட்டேட்டோவை ஊற வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வச்சு வேஃபிள் எப்படி பண்ணலான்னு இப்போ ஊற வச்ச நட்ஸு, சீட்ஸ் நல்லா அரைச்சிட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு வீட் ஃப்ளார் சேர்த்துக்கோங்க. உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கின வெண்ணெய், 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இட்லி மாவு பதத்துக்கு வர மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. ஒருவேளை ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட கோதுமை மாவு நீங்கள் கலந்துக்கலாம். இதுக்கு சர்க்கரையே தேவையில்லை, ஸ்வீட் பொட்டேட்டோ இனிப்பே போதும். ஏதாவது ஒரு குட்டி வேஃபிள் மேக்கர் அமேசானில் வாங்கிக்கோங்க. அது இல்லை அப்படின்னா பேன் கேக்காக நீங்கள் கல்லில் ஊற்றி கொடுத்துடலாம். அதுவுமே சாஃப்டாக நல்லாயிருக்கும். வேஃபிள் மேக்கரை முன்னாடியே நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும். நெய் சேர்த்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்படி செய்கிற நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரெடி ஆயிரும். அடுத்த ரெசிப்பியில் முட்டை, வாழைப்பழம் வச்சு பண்ணலாம். உங்ககிட்ட ஆல்மண்ட் ஃப்ளார் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமாவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா ஃபோர்க் வச்சு மசிச்சுட்டு ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா அடிச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆல்மண்ட் ஃப்ளார், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்மண்ட் ஃப்ளார் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்குமே நம்ம இன்றைக்கி சுகர் ஆட் பண்ண போகிறதில்ல. வாழைப்பழத்தில் இருக்கிற சுகரே நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இதில் வெண்ணெய் ஆட் பண்ணாமல் அதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வாசமாக அச்சி முறுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடி சொன்ன மாதிரி பால் ஊற்றி இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். நீங்கள் வேஃபிள் ஊற்றுறதா இருந்தாலுமே சரி, பேன் கேக் பண்ணுறதா இருந்தாலுமே சரி, ரெண்டுத்துக்குமே ஒரே கன்சிஸ்டன்சி தான். கூட குறைச்சி மாவு, பால்னு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது வேஃபிள் மேக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நெய் தடவிட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்திங்கன்னா ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ அடுத்த ரெசிபி போனோம். அடுத்த ரெசிபி நான் அவகேடோ வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட அவகேடோ இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஆப்பிள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பிளை வேக வச்சு சேர்க்கணும், அவ்வளோதான். முன்னாடி எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஆனால் இதில் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஸ்க்ரீனில் தெரிகிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சரியான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் பண்ண வேஃபிள் மேக்கரில் தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்து நீங்கள் 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது 2 பக்கம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பக்கம் வெந்தால் போதும். ஒரு வேளை வேகலை அப்படின்னா நீங்கள் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பேன் கேக்கில் ஊற்றுறதா இருந்தால் குட்டியாக ஊத்தாப்பம் எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றி 2 பக்கம் நல்லா வேக வச்சு கொடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கோதுமை மாவு தான் ஆட் பண்ணணுன்னு கிடையாது, சத்து மாவு கூட ஆட் பண்ணலாம். சத்து மாவு சாப்பிட்றதே தெரியாமல் அவங்க சாப்பிட்ருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வேஃபிள் மேக்கர் யூஎஸில் இருக்கிற அமேசானில் வாங்குகிறேன். இந்தியாவிலுமே இதே மாதிரி குட்டியாக கிடைக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் கிடைக்குதான்னு. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட வைக்கிறதுக்கு கஷ்டப்படாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.